ஹாய் வியூவர்ஸ், நான் தான் ஸ்ரீகேசன் சத்யன். இந்த வீடியோவில் அறிமுக இயக்குனர் சண்முகன் பிரியனோட இயக்கத்தில் விக்ரம் பிரபு, சுஸ்மிதா, அருள்தாஸ் நடித்த படம் தான் லவ் மேரேஜ். இந்த படத்தோட திரைக்கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, 33 வயசு அவர் நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகல. சரி, உள்ளூரில் தான் பொண்ணு தெரியல, அசலூரில் போய் பொண்ணு பார்க்கலான்னு போய் பார்க்குறாங்க. போன இடத்துல பொண்ணுலாம் பார்த்து நிச்சயதார்த்தம்லாம் பண்ணுறாங்க. ஸோ கிளம்புற நேரத்தில் லாக்டவுன் போகிறாங்க. அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அங்கேயே ஸ்டே பண்ணுற நிலைமை வருது. பொண்ணுகிட்ட பேசுகிறாரு, பழகுறாரு. பொண்ணு வேறு ஒரு ஜாதி பையனை கல்யாணம் பண்ணாததுனால ஸோ அவங்க வீட்டில் வேணாம், இந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணி வற்புறுத்தி கல்யாணம் வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பொண்ணும் ஓடி போகுது. நம்ம ஹீரோ அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு கீழே விழுவார். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கல்யாணம் ஆச்சா இல்லையா, நம்ம ஹீரோ என்ன சொன்னாங்க, நம்ம ஹீரோவுக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் லவ் மேரேஜ். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ். ஸோ விக்ரம் பிரபு வழக்கமான நடிப்பை கொடுத்துருக்காரு. அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்து ஸோ அந்த கதாபாத்திரங்கள் ஏற்படைய அவமானங்கள், அசிங்கங்கள் இதெல்லாம் கடந்து அவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாரு, இதுக்கப்புறமா அவருக்கு மேரேஜ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் அவரோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்துகிறார் அந்த கேரக்டரில். டாக்ஸி மாமாவாக வரக்கூடிய ஸோ அருள்தாஸ் அவரோட கதாபாத்திரம் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அவரோட கவுண்ட்ரு, அவரோட காமெடிஸ், அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் ரசிக்க வைக்கிது ஸ்க்ரீனில். இந்த படத்தோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா, ஸோ காமெடி ஃபஸ்ட் ஆஃப் ஆரம்பிச்சிலேருந்து ஃபஸ்ட் ஆஃப் எண்டு வரையும் ரொம்ப காமெடி அங்கே நம்ம கை கொடுத்துருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பலன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷ் திலக் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் என்ன தான் வேலை வாங்கியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரமேஷ் திலக் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் வேலை வாங்கியிருக்கலாம்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக இருந்துச்சு. மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய சின்ன சின்ன லேக்ஸு, சின்ன தொய்வான காட்சிகள் எல்லாமே படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அமையுது. ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த ஒரு என்கேஜ்மெண்ட் செகண்ட் ஹாஃபில் இல்லை. திருமணமாகாத ஒரு பையனை அந்த சமூகம் அவனை எப்படி பார்க்கும், எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தும், ஸோ அந்த எப்படி கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் திரைக்கதையில் காமிச்ச விதம் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாகவே இருந்துச்சு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய 90 கிட்ஸுக்கு ஸோ அந்த ஒரு ஃபீல் ஸ்க்ரீனில் கனெக்ட் ஆகி அவங்களே நம்ம லைஃப் இப்படி தானே போயிட்டுருக்கு, ஜாதியை காரணமாக வச்சு திருமணத்தை தடுத்து நிறுத்துறது, அதே ஒரு சீக்வன்ஸில் என் பொண்ணு நல்லா தான் இருக்கணும், என் பொண்ணோட விருப்பம் தான் எனக்குன்னு சொல்லி அந்த திருமணத்தை ஏற்று தான் பொண்ணு பக்கம் போகக்கூடிய கதாபாத்திரமாக கூட இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. பாடல்கள் மற்றும் பின்னணி இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. அதுவும் மிஸ்கினோட ஸோ அந்த சாங்ஸ் ரொம்ப ஸ்க்ரீனில் வைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போதையும் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த பஸ்ஸை க்ரியேட் பண்ண அந்த விதம் ரொம்ப நல்லாவே சூப்பராகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். ஸோ எடிட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். ஆக மொத்தம் இந்த லவ் மேரேஜ் பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக காமெடியோடு உள்ளே கொண்டு வந்திருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் கோட்டை விட்டதுனால லவ் மேரேஜ் கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு சொல்கிறது தான் லவ் மேரேஜ். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. ஸோ இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த முறை சந்திப்பது உங்கள் ஸ்ரீகேசன் சத்யன்பு. பாய். தேங்க்யூ டு ஆல்.